கவி விண்மணி வர்சஸ் கார்த்திக் பிரதர்ஸ் நரேந்தர். 2 டீமுக்கான மேட்ச்சு. கடைசி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச்சுங்க. ஓனி பேசணும்னா சைக்கிங்கில் இருக்குது தேவக்கோட்டை விக்கி, நான் சைக்கிங்கில் கல்லல் 6. முதல்வர் முத்து வந்திருக்காரு, தொண்டு அல்கிலாலோட முத்து. ஸோ இதே போல் கார்த்திக் பிரதர்ஸ் நரேந்தருக்கு அதிகமான தொண்டி அல்கிலால் பிளேயர்ஸ் விளாட்றாங்க. 7 ஓவர் மேட்ச்சு. ஃபர்ஸ்ட் ஓவர் டிஃபென்ஸ் மைண்ட் செட் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க. முதல் பந்தில் அதை வச்சு சிங்கிளுக்கு வாய்ப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். சிங்கிள். செகண்ட் ஒன். மீட் பண்ண முதல் பந்து உடம்புல போட்டு போயிருக்கு. 2 ஓவரில் டாட் பால். தேர்ட் ஒன். மறைச்சு அடிச்சிருக்காரு. ஆப்போசிட் காற்றா இருந்தாலும் ட்ராவல் பண்ணி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏஸ் எதிர்காத்துல எதிர்த்து அடித்தா முதல் 6 அப்படின்னு சொல்லலாம். 6 பேட்லேருந்து 6 கொண்டு வந்திருக்காரு. இங்கே பாலோட ஃபோர்த் ஒன். இந்த முறை நேருக்கு நேர் கண்டிப்பாக இதுவும் தாண்டி போகணும்னு நினைக்கிறேன். ரொம்ப தூரம் போயிருக்குங்க. இங்கே 2வது 6 பதிவு பண்ணுறாரு. இங்கே 6 வைக்க 2 6 ஹாட்ரிக் 6 அடிக்கிறான்னு பார்க்கலாம். பால் வந்த பக்கமாக ஸ்லைஸ் பண்ணியிருக்காரு. ஒயிட் ஃபீல்டருங்க, சப்சைட் ஃபீல்டராக வந்தார். ஒரு சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் விக்கி ஸ்ட்ரைக்கில் சூப்பராக அடிச்சாருங்க. இங்கே கண்டிப்பாக தாண்டதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கான்னு பார்த்தா நீட் பண்ணி காத்தி இங்கே நல்லா டேக்கன். முதல் விக்கெட் முதல் ஓவரில் இழக்கிறாங்க. முதல் ஓவருக்கு 14. செகண்ட் ஓவர் இபாஸ் பாய் வந்திருக்காரு. ஏக்கிங் லைன் சூப்பராக ஸ்லோவேராக போட்டிருக்காரு கொண்டு வந்து. டாட் பால். நேருக்கு நேர் லாங் ஆஃபில் தெரிஞ்சு ஃபாஸ்ட்டாக போய்க்கிறதுக்கு. சிங்கிளாக பவுண்ட்ரியானு பார்த்தா செக் பண்ணி கொடுப்பாங்க அம்பையர். இங்கே பவுண்ட்ரி போயிடுச்சு. ஸோ லைன் அவேர்னஸ் இல்லாமல் போயிருக்காங்க பவுண்ட்ரி. பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க. இங்கே எக்ஸலன்ட் டெலிவரி. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க. இங்கே எக்ஸலன்ட் டெலிவரி. ஒரு டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாய் 1 மோர் டாட் பால். ஃபுல் டாஸ் பால் திருப்பி மட்டும்தான் விட்டார். தாண்டி போயிருமா அங்கே ஃபீல்டை விரட்டி கடைசி வரைக்கும் போனாங்க. ஆனால் ஸ்டாப் பண்ண முடியல. 1 மோர் பவுண்ட்ரி. பாலோட நெக்ஸ்ட் ஒன் வாட் அண்ட் டெலிவர் சப்போர்ட் பண்ணி போனதுக்கு கரெக்டாக ஏக்கிங்கில் இந்த நல்லா போட்டிருக்காரு. டாட் பால் டு எந்த ஓவர். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 22 அடிச்சிருக்காங்க. மேட்சுக்கான 3வது ஓவர் விமல் வந்திருக்காரு. டீசன்ட் டிஃபென்ஸ் தரையில் ஆடி இருக்காரு. 2 ரன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குமா சிங்கிளோட சாப்பாடு பார்த்தா சிங்கிள் மட்டும் ஓடி இருக்காங்க. செகண்ட் ஒன் சான்ஸ் ஃபார் அங்கே ஃபீல்டர் நல்லா கேட்சை பிடிச்சாருங்க முத்து. விக்கெட்டை இழக்கிறாங்க. முக்கியமான விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. இங்கே டி பேட்ஸ்மேன் கார்த்திக் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க. 2 ரன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா. பவுலர் விரட்டி பாலுக்கு போயிருக்காரு. எந்த எண்ணில் அடிக்கிறான்னு பார்த்தா பவுலர் 2 அடிச்சாருங்க. நல்லா கீப்பிங். இங்கே ஒரு ரன்னோடய ஸ்டாப் ஆகிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் டீசன்ட் டிஃபென்ஸ் தரையில் ஆட்டு போயிருக்காங்க. 2க்கு வாய்ப்பு இருக்குமா. சுந்தர் விரட்டி வந்திருக்காரு. அங்கே பாலுக்கு பேட்ஸ்மேன் ஓட்டாங்க. கம்ஃபர்டபுளான 2 மாதிரி. நெக்ஸ்ட் ஒன் அகைன் டிஃபென்ஸ் ஆடி இருக்காரு. தெளிவாக ஆடி இருக்காருன்னு சொல்லலாம். ஒரு பக்கம் டிஃபென்ஸ் மாற்றி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஒரு சிங்கிள். லாஸ்ட் ஒன் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க. தேர்ட் மனில் பறக்கத் ஃபீல்டர். அங்கே ஒரு சிங்கிள். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 28 அடிச்சிருக்காங்க. 4வது ஓவரோட ஃபர்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கிட்டு ஆட பார்த்தாரு. இப்போ பாலை பிடிச்சிட்டாங்க. விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா உள்ளே வந்துட்டாருங்க ஃபாஸ்ட்டாக. ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் சுவிட்சுக்கிட்டு சூப்பராக அடிச்சாருங்க. நீங்கள் தெளிவாக ஆடி இருக்காரு. சுவிட்சுக்கிட்டு படையப்பாங்க. ஒரு பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அங்கே ஃபீல்டர் கையில் போயிருக்கு. குயிக்கராக அடிச்சு பார்த்தாரு. டேரக்ட் கிட்ட இருந்தால் விக்கெட்டுக்கு வாய்ப்பு வந்திருக்கு. நல்லா பேக்கப். நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க. ஆனால் அங்கே ஃபீல்டர் இருக்காரு விமல். நல்லா கேட்ச். விக்கெட்டை இழக்கிறாங்க. டி பேட்ஸ்மேன் மோட்டோ டிஃபென்ஸ் ஆடி இருக்காரு. ஒரு சிங்கிள். சுவிட்சுக்கு திரும்பி ஆட பார்த்துருக்காரு. பின்னாடி இந்த ஃபீல்டர் கையில் தான் வந்திருக்கு. டேரக்ட் கிட்ட இருந்தால் விக்கெட்டுக்கு வாய்ப்பு வந்திருக்கும். அடிக்கல. ஒரு சிங்கிள். 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 36 அடிச்சிருக்காங்க. மேட்சுக்கான 5வது ஓவர் ஹிபாஸ் பாய் அவருக்கான 2வது ஓவர். நல்லா ட்ரை. அவங்க ஃபீல்டர் கையில் போணுச்சு. அப்படி இருந்தும் குயிக்கராக ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் சிக்கி ஷாட் ஜாலியாக தட்டி விட்டு ஓடி இருக்காங்க. 2 ரன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குமா. நல்லா ஃபீல்டிங் த்ரோ கட்டாக இருந்தாலும் உள்ளே வந்துட்டார் பேட்ஸ்மேன். 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் கேப்பில் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணாரா. நான் ஃபீல்டர் பாலுக்கு போக முடியலைங்க. பவுண்ட்ரி தேவையான ஒரு பவுண்ட்ரி மோட்டோ பேட்லேருந்து கொண்டு வந்திருக்காரு.
பாலோட 4th ஒன். ஃபுல் டாஸ் பால் நேருக்கு நேர் போயிருக்கு. அதை வச்சு சிங்கிள் மட்டும் தான் ஓடுவான்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் டிஃபென்ஸ் ஆடி இருக்காரு. தெர்மலில் கையில் போயிருக்கு. குயிக்கர் சிங்கிள், 1 மோர் சிங்கிள். பெரிய சுற்று. ஆனால் டாட் பால் டு எண்ட் தி ஓவர். இதோட ஓவர் 5வது ஓவர் முடிவு கொண்டு வந்திருக்காங்க. 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. 45 அடிச்சிருக்காங்க. 6வது ஓவர் பறக்காது வந்திருக்காரு. வரட்டி ஆடி இருக்காங்க. அங்கே ஃபீல்டர் கைக்கு போனிச்சு, மிஸ் பண்ணிட்டாரு. ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் சான்ஸ் பால். செம்ம ஹைட்டு போயிருக்கு. டிஸ்டன்ஸ் இருக்கா, கேட்சுக்கு வைப் பண்ண பார்த்தா நீட் பண்ணி கார்த்தி சப்ஸ்டியூட் ஃபீல்டர் நல்லா கேட்ச் விக்கெட் இழக்கிறாங்க. நியூ பேட்ஸ்மேன் சபரி வரட்டி ஆட பார்த்துருக்காரு. டோர்னமெண்ட்டில் போயிருக்கு. விக்கெட்டுக்கு வைப் பண்ண பார்த்தா டேரக்ட் ஹிட் அடிச்சிருக்காருங்க இங்கே. ஆனால் உள்ளே வந்துட்டா தான் சொல்லிட்டாங்க. ரன் அவுட் மிஸ் செய்யப்படுகிறது. பணப்பால் ஒரு வைடு ஃபுல்லாக ஏறி போயினாரு. சான்ஸ் பால் நேருக்கு நேர் போயிடுச்சுங்க. இங்கே 6 தேவையான ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். சூப்பரான பேட்டிங் இங்கே. சுற்றிக்கு திரும்பினாரு. கரெக்டாக அடிச்சிருக்காருங்க. இங்கே தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் 6-4 கலக்கிருக்காரு. இங்கே லாஸ்ட் ஒன்று இந்த ஓவரில் வரட்டி ஆட பார்த்துருக்காரு. டோர்னமெண்ட்டில் நல்லா ஸ்டாப்புங்க ஃபீல்டாக. ஒரு சிங்கிள். இதோட 6வது ஓவர் முடிவு கொண்டு வந்திருக்காங்க. 6 ஓவர் முடிஞ்சிருக்கா. 59 அடிச்சிருக்காங்க. கார்த்திக் கடைசி ஒரு படம் விட்டு தட்டுன்னு கேப்பில் போயிருக்கு. அதை வச்சு சிங்கிள் மட்டும் வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா ஸ்டாப் சிங்கிள். செகண்ட் ஒன் சான்ஸ் பாருங்க. மிட் விக்கெட்டில் ஃபீல்டர் சுந்தர் நல்லா டேக்கான் லைனில் வச்சு கேட்சை பிடிச்சிருக்காரு. விக்கெட். நியூ பேட்ஸ்மேன் விக்கி அகைன் ஸ்லோயர். ஹைட்டு போயிருக்கு. கேட்சை பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். விட்டு பிடிக்க பார்த்துருக்காரு சுந்தர். ஒரு சிங்கிள் மட்டும் ஓடுவாங்க. ஃபுல்லாக 2-3 ஸ்டெப்பு முன்னாடி ஏறி நிற்கிறாரு. சூப்பரான ரயில்வே எக்ஸலண்டாக போட்டிருக்காருங்க. பேட்ஸ்மேன் அப் டு வச்சு கரெக்டான இடத்துல போட்டிருக்காரு. டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன் சிறப்பானது ஒரு பந்து வீச்சு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு. அங்கே கார்த்தி ஃபீல்டர் தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு பார்த்தா ரொம்ப எடுத்தோடனே குயிக்கராக ஆச்சாரு. அங்கே விக்கெட்டான்னு பார்த்தா இங்கே விக்கெட். ஒரு விக்கெட்டோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவு கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் 62 அடிச்சிருக்காங்க. 63 டார்கெட் ஃபார் கார்த்திக் பிரதாஸ் நரேந்தல். 63 டார்கெட். செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. விமல் ஸ்ட்ரைக்கில், கார்த்திக் நான் ஸ்ட்ரைக்கில். முதல் ஓவர் 6 வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால். முதல் பந்தே கவர்ஸில் தெளிவாக அடிச்சிருக்காருங்க. ஷார்ட் வித் பவுண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் ஒன் விட்டு தட்டுன்னு சூப்பராக பணபால். பவுண்டரிக்கு அப்புறம் சென்ஸா பேட்டிங் சொல்லலாம் விமல் பேட்லேருந்து. பாலோட தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால். திருப்பி விட்டுருக்காரு. சான்ஸ் பால். ஆள் வரைக்கும் வரட்டி வந்து ஸ்டாப் பண்ணி போட்டார். ஒரு சிங்கிள். ஃபோர்த் ஒன் தெளிவாக தட்டி விட்டு ஓடி இருக்காங்க. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸலன்ட் டெலிவரிங்க. டாட். நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஃபுல் ஷாட் போனார். ஆனால் ஃபீல்டர் கையில் தான் போகணும்னு நினைக்கிறேன். அங்கே கார்த்தி அல்ல ஸ்டாப். 1 மோர் சிங்கிள் டு முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. முதல் ஓவர் முடிஞ்ச மேலே 8 ரன் அடிச்சிருக்காங்க. அதுக்கு செகண்ட் ஓவர் மோட்டோ வந்திருக்காரு. முதல் பந்தே சூப்பராக அடிச்சாருங்க. இங்கே நேருக்கு நேர். அங்கே ஃபீல்டர் கேட்சை பிடிச்சார். ஆனால் நீலு விக்கெட் ஆட்டம் இழக்கிறாங்க. முதல் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. ஒன்றன் பேட்ஸ்மேன் முத்துமாணிக்கம். ஸ்லோயர் எக்ஸலண்டாக போட்டிருக்காரு. டாட் பால். பாலோட தேர்ட் ஒன் நேருக்கு நேர் ஃபாஸ்ட்டாக போய்க்கிருக்கு. சான்ஸ் பால். செக் பண்ணி கொடுப்பாங்க அம்பேருங்க. 4-6 செக் பண்ணுவாங்க. 4. நெக்ஸ்ட் ஒன் திருப்பி விட்டுருக்காரு. சான்ஸ் பால். பவுண்டரிக்கு வாய்ப்பா. பந்து போகுதான்னு பார்த்தா பாலோட பந்தோட வேகமே கம்மியாக நின்றுச்சுங்க. அந்த புல்லும் தடுத்து கொடுத்துருக்கு. காற்றும் தடுத்து கொடுத்துருக்கு. 3 ரன் நினைக்கிறேன் இந்த பால்ல. ஓடி எடுக்கப்பட்ட 3. பாலோட 5th ஒன் சான்ஸ் பால். செக் பண்ணி கொடுப்பாங்க. நோ பாலுக்கு ஒரு அப்பீலும் பண்ணியிருக்காங்க. அங்கே 6 பாலையே தாண்டி போயிட்டாருங்க. நோ பால் கொடுத்துட்டாங்க. ஸ்டெப் நோ. ஓடி எடுக்கப்பட்ட 2 ரன். ஃபுல் டாஸ் கிரிக்கெட் பால் அப்படிங்கிற பட்சத்தில் தைரியமாக பேட்டை விட்டார். தாண்டி போயிருக்குங்க. இங்கே சூப்பரான 6 பதிவு பண்ணியிருக்காரு விமல். செகண்ட் பவர் பிளேட்டாக கடைசி ஒரு பந்து.
பேட்டில் நிற்க இருந்துச்சு. நல்லா டேக் ஆனிங்க, விக்கெட் நல்லா அடிக்கும் இந்த பேட்ஸ்மேன் விமல். நல்ல ஷாட்டை கொடுத்தாரு, இப்போ விக்கெட்டை கொடுத்துட்டாரு. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு, 24 அடிச்சிருக்காங்க. 2 விக்கெட். மேட்சுக்கான 3வது ஓவர் விக்கி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் வர விட்டு ஆட பார்த்தாரு, எக்ஸ்ட்ரா கவரில் டைமிங் கிடைக்கல, மிஸ் பண்ணிட்டாரு. ரொம்ப ஸ்லோயராக இருக்கும். டாட் பால். செகண்ட் ஒன் சான்ஸ் பால், செம்ம ஹைட்டு போயிருக்கு. அங்கே ஃபீல்டர் நல்ல கேட்ச் புடிச்சார் 3வது அட்டம்ல. நீ பேட்ஸ்மேன் பரக்கத் கேப்ல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. 2 ரன் பண்ண வாய்ப்பு இருக்குமா? சிங்கிளோட சாப்பாடுன்னு பார்த்தா ஓடி எடுக்கப்பட்ட சிங்கிள். பாஸ் 5 ஸ்ட்ரைக்கில் கண்ட்ரோல்டாக ஆடி இருக்காரு. சிறப்பாக கட் செய்து ஆடப்பட்ட ஒரு பந்து. அதை வச்சா சிங்கிள் மட்டும் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். சிங்கிள். ஓடி எடுக்கப்பட்ட நெக்ஸ்ட் ஒன் அகைன் டிஃபென்ஸ் தான் ஆடி இருக்காரு. பேக் டு பேக் 2 சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் இதுவும் அதை வச்சு சிங்கிள் மட்டும் தான் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 3 ஓவர் முடிஞ்ச டைமில் 28. மேட்சுக்கான 4வது ஓவர் 6. நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு. முதல் பந்தை லாங் ஆஃபில் நல்லா ஸ்டாப்பாங்க. சுந்தர் ஃபீல்டர் ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் தேர்ட் மல்ல ஃபீல்டரும் இருக்காங்க. விக்கி ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸலன்ட் டெலிவரிங்க, டாட் பால். ஃபோர்த் ஒன் பேக்கிங்கில் வித்தே கொடுக்காம நல்லா போட்டிருக்கான்னு சொல்லலாம். இதுவும் சிங்கிளாக தான் மாறும். 1 மோர் சிங்கிள். ஃபிஃப்த் ஒன் அகைன் டிஃபென்ஸ் மைண்ட் செட். ஸோ இவங்களோட மைண்ட் செட் எனக்கு தெரிஞ்சு ஆரோட ஓரத்தை தள்ளிட்டு அதுக்கப்புறம் ஆட பார்க்கலான்னு பார்ப்பாங்க. லாஸ்ட் ஒன் டெலிவரி. அகைன் ஒரு டிஃபென்ஸ். இந்த சிங்கிளோட 6வது ஓவர், ஆரோட ஓவர் 5 ரன்னுக்கு போட்டிருக்காரு. 4வது ஓவரை 33 அடிச்சிருக்காங்க. 4 ஓவர் முடிஞ்சது. மேட்சுக்கு 5வது ஓவர் விக்கி மறைச்சு ஆட பார்த்தாரு. கேப்பில் போயிருக்கு. அதே பட்சம் சிங்கிள் மட்டும் தான் இருக்கும். செகண்ட் ஒன் சான்ஸ் ஃபார் ஹைட்டு தான் போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போகலை. 1 2வது ரன்னு கண்டிப்பாக ரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கீப்பர் பாலுக்கு போயிருந்தாரு. இல்லைங்க சிங்கிளோடய ஸ்டாப் ஆகிட்டாங்க. 2 ஓடுவாங்கன்னு நினச்சேன், ஓடலை. நெக்ஸ்ட் ஒன் தட்டி விட்டு ஓடிருக்காங்க. குயிக்கராக ஒரு சிங்கிளுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா அங்கே அடிக்க பார்த்தாரு. அதுக்கப்புறம் யோசிச்சு பாட்டிட்டாரு. நெக்ஸ்ட் ஒன் பெரிய சுத்து, சூப்பராக டாட் பால் போட்டிருக்காரு. ஃபிஃப்த் ஒன் ரொம்பவே வேலைக்கு போயிருக்கு ஒயிடு. ஃபிஃப்த் ஒன் மறைச்சு ஆட பார்த்துருக்காரு. கேப்பில் போயிருக்கு. 2 ரெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குமா? 2 ஃபீல்டருமே பாஸாக இருந்தாங்க. மோட்டோ ஃபீல்டர் கீப்பர் 2க்கு த்ரோ. எக்ஸலன்ட் த்ரோங்க, சூப்பராக அடிச்சிருக்காரு. ஒரு சிங்கிள். லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில். இதையும் வெரைட்டி ஆடி இருக்காங்க. அதே பட்சம் சிங்கிள் மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சிங்கிள் டு எந்த ஓவர். இந்த ஓவரையும் சிக்கனமாக போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. 39 அடிச்சிருக்காங்க. 3 விக்கெட் இழப்பு இருக்கு. 12 பாலுக்கு 24 விக்கி வந்திருக்காரு பவுலிங்கில். அகைன் ஒரு டிஃபென்ஸ் சிங்கிள். செகண்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு. எக்ஸலன்ட் டெலிவரி. இங்கே டாட் பால். பாலோட தேர்ட் ஒன் சான்ஸ் பார். கேட்சுக்கு வந்துடுறாங்களா? 2 பேருமே கேட்சை பிடிக்கல. ஒரு சிங்கிள். அவனுக்கு 9க்கு 22. ஒரு ஸ்லோயர் சூப்பராக அடித்தாருங்க. என்ன காரணத்துக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாரோ அதை கரெக்டாக காமிச்சிருக்காருங்க. பவுண்ட்ரி போயிருக்கு முக்கியமான நேரத்தில். 8 பாலுக்கு 18. உடச்சி போட்ட பால். சான்ஸ் பார். அங்கே நீலமணி இருக்கார் ஃபீல்டர். அந்த இடத்துல ஜம்ப் ஆயிடுச்சுங்க. ஃபீல்டர் எக்ஸ்போர்ட் பண்ணல. முக்கியமான நேரத்தில் ஒரு பவுண்டரி. பேக் டு பேக் 2 பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காங்க. 7க்கு 14. சான்ஸ் ஃபார் ஹைட்டு தான் போயிருக்கு. டிஸ்டன்ஸ் இருக்கா? அங்கே ஃபீல்டர் கார்த்தி இருந்தார். அவர் லைனை தாண்டி போயிருக்குங்க. இங்கே உள்ளே விழுகும்னு நினச்சேன். ஸோ ரொம்ப டிஃபென்ஸ் ஆடினதை பார்த்து எல்லாருமே ஸோ ரொம்ப நேரமாக ஆடுறாங்களோ அப்படின்னு யோசிச்சாங்க. ஆடினது எதுக்கு அப்படிங்கிறத இப்போ ஆடி காமிச்சிருக்காரு. 4 அடிச்சு பாஸ் பாய். 6 ஓவர் முடிஞ்சிருக்கு. 55. கடைசி 6 பாலுக்கு 8 அடிக்கணும். கடைசி 6க்கு 8. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் வேஸை நல்லா போட்டிருக்காரு. ஒரு டாட் பால் பதிவு பண்ணியிருக்காங்க முதல் பந்தில். செகண்ட் ஒன்
அகைன் ஒரு டாட் பால் பேக் டு பேக் முதல் 2 டாட்டா போட்டிருக்காங்க. 4 பாலுக்கு 8 மேட்சை ப்ரெஷராக கொண்டு போயிட்டாங்க. போன ஓவரில் ப்ரெஷர் லீவ் பண்ணதை. சான்ஸ் பார் தாண்டி போகுதா அங்கே ஃபீல்டர் போயிடுச்சுங்க. அவரையும் தாண்டி முக்கியமான நேரம் தேவையான 6 பதிவு பண்ணியிருக்காரு. இங்கே ரிமன் இருக்க பாலுக்கு 1 டை 2 வின்னு. ரிமன் இருக்க 3 பாலுக்கு 2 அடிக்கணும். வர விட்டு கரெக்டாக அடித்தார். அங்கே பவுண்டரியும் போயிடுச்சு. மேட்சை வின் பண்ணி செகண்ட் ரவுண்டு போயிட்டாங்க கார்த்திக் பிரதர்ஸ் நரேந்தல். ஸோ வெல் பிளேடு. 2 பேட்ஸ்மேனும் ரெஸ்பான்சிபிளாக மேட்சை டிஃபென்ஸ் கொஞ்சம் நேரம் ஆடி அதுக்கப்புறம் அக்ரெசிவாக மேட்சையும் முடிச்சிருக்காங்க. நடந்து முடிந்த ஆட்டத்தில்